அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா சத்தமாக அல்லேலூயா. நான் பெரிய காரியத்தை பார்க்க போகிறேன் சொல்லுங்க. எந்த பிரச்சனையும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. பயங்கரமான பராக்கிரமசாலி என் கூட இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த நாளிலே நம்முடைய ஜெபங்கள் பலவிதமான ஜெபங்கள் இருக்கிறது. அழுது ஜெபிக்கிற ஜெபம் இருக்கிறது. வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிக்கிற ஜெபங்கள் இருக்கிறது. எத்தனையோ ஜெபங்கள் இருக்கிறது. நம்ம ஜெபிக்கிறோம். ஆனாலும் அந்த ஜெபங்களுக்கு பதில் வராமல் சில தாமதமாகி கொண்டு இருக்கிறது. ஆனால் வேதத்திலே பதிலை பெற்றுக்கொள்வதற்கு எப்படி ஜெபித்தார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இந்த நாளிலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கிறது, ஒவ்வொரு காரியம் இருக்கிறது. எனக்கு தேவை இல்லை, எல்லாமே பரிபூர்ணமாக இருக்குது அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு இயக்கம் இருக்கிறது, எல்லாத்துக்கும் ஒரு வாஞ்சை இருக்கிறது, எல்லாத்துக்கும் ஒரு தேவை இருக்கிறது. நம்ம அதை பெற்றுக்கொள்ள வாஞ்சியாக இருக்கிறோம். பட் ஆனால் அந்த ஜெபத்தில் சரியான முறையில் அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்கிற காரியத்தை குறித்து நாம் இப்போது பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 42:1. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் துதிப்பதற்கு முன்னமே, ஜெபிப்பதற்கு முன்னமே, ஆராதிப்பதற்கு முன்னமே நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல நம்முடைய ஆத்துமா தேவனை நோக்கி ஒரு வாஞ்சை, தேவனை நோக்கி ஒரு தாகம், தேவனை நோக்கி ஒரு ஏக்கம். அது எப்படி இருக்க வேண்டுமா? வாஞ்சித்து கதறுகிறதா இருக்க வேண்டும். நல்லா தெரிஞ்சு கொடுங்க. இந்த இருதயம் எப்படி ஒரு மானு தண்ணி இல்லாமல் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு மானு தண்ணி குடிக்காம விட்டுட்டு திடீர்னு அவுத்து விட்டீங்கன்னா அது தண்ணி எங்கே இருக்கோ அங்கே ஓடி அந்த தண்ணியை குடிக்கும். ரொம்ப அப்படி ஏக்கி தவிச்சு மூச்சு விட்டு அது போய் இந்த தண்ணியை குடிக்கும். பார்த்துக்கொள்ளும். அப்போ அதே போல் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், ஒரு மானு தண்ணியை குடிக்கிறது எப்படி வாஞ்சையாக இருக்கு, அதே போல் நீங்களும் என்னை தேடுவதற்கு வாஞ்சையாக இருக்கணும். அந்த வாஞ்சை எப்படிப்பட்ட வாஞ்சை? அந்த வாஞ்சை எப்படிப்பட்ட வாஞ்சை என்று கேட்டால் கதறுகிறதா இருக்கணும். அதாவது கத்தி அவரை கூப்பிடுகிறதா இருக்கணும். கதறுவது என்றால் சாதாரணம் அல்ல. தேவனே, ராஜாவே, என் மீது மனம் இறங்க மாட்டீரா? என் மீது இறக்க வைக்க மாட்டீரா? அப்பா, அப்படி என்று ஒரு கதறுகிற ஒரு சூழ்நிலை நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும். என்ன சொல்லப்பட்டிருக்கு? மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. அப்படின்னா உங்களுடைய இருதயம், உங்களுடைய ஆத்துமா தேவன் மேல ஒரு வாஞ்சை வைக்கணும், தேவன் மேல ஒரு ஏக்க வைக்கணும், தேவன் மேல ஒரு தாக வைக்கணும், தேவன் மேல ஒரு ஒரு பற்றுதல் வைக்கணும், தேவன் மேல ஒரு பாசம் வைக்கணும். நீங்க எடுத்த உடனே துதிச்சு ஆராதிப்பதற்கு முன்னால, விண்ணப்பத்தை வைப்பதற்கு முன்னால உங்களுடைய இருதயம் முழுவதும், உங்கள் ஆத்மா முழுவதும் தேவன் மேல பற்றுதலா இருக்கணும். நீங்க கேட்க போறவர் எப்படிப்பட்டவர், நீங்க ஆராதிக்கிறவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற ஒரு வாஞ்ச, ஒரு தாகம் உங்களுக்குள்ள என்ன செய்யணும்? அது இருக்கணும். ஃபஸ்ட்டு இருங்க, வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிக்கிற ஜெபம்னு ஒன்று இருக்குது, அழுது ஜெபிக்கிற ஜெபம்னு ஒன்று இருக்கிறது. சரிங்களா? இப்படி பல ஜெபத்தில், ஆனால் ஒரு ஜெபம் ஒன்று இருக்கிறது, கதறுகிற ஜெபம். கதறுகிற ஜெபம் அப்போனா இந்த கதறுகிற ஜெபம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, நம்முடைய சரீரம் முழுவதையும் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து, நம்ம ஆவி ஜெபிக்கிறது மாத்திரம் இல்லாமல் நம்முடைய சரீரம் ஜெபிக்கிறது மாத்திரம்னா உடம்பு முழுவதுமே கதறுகிறதா இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் தான் இந்த ஜெபம். பார்த்துக்கொள்ளுங்க. அப்போனா
முத வந்து நீங்கள் ஜெபிக்கிறவர், நீங்கள் விண்ணப்பத்தை வைக்கிறவர், நீங்கள் துதிக்கிறவர், நீங்கள் ஆராதிக்கிறவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து ஒரு ஏக்கம் உங்களுக்குள்ள வரணும், ஒரு வாஞ்ச, ஒரு தாகம் உங்களுக்குள்ள இருக்கணும். அதான் என் ஆத்துமா தேவனை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. அப்பனா இந்த ஆத்துமா தேவனை நோக்கணும். தேவ நோக்கி என்ன செய்யணும்? கதறணும். பார்த்துக்கொள்ளுங்க. தேவ நோக்கி அது என்ன செய்யணும்? நீங்க மகிமைப்படுத்துறதுல அந்த இருதயம் முழுவதும் நீங்க அவருக்குள்ள என்ன செய்யணும்? செலுத்தணும். பார்த்துக்கொள்ளுங்க. அப்படி செலுத்தும் போது தேவன் வந்து அப்படியே உங்க பக்கம் திரும்பிடுவார். இன்னொரு வசனத்தை வாசிங்க. யோபு 3:24. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவைகள் இருக்கிறது. அந்த தேவைகளை எப்படி ஏசப்பாட்ட வாங்குறது, எப்படி அவர்கிட்ட கேட்பது, எந்த வழியில் போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கதறுகிற ஒரு ஜெபம் நமக்கு வேணும். ஒரு கதறுகிற ஜெபம், கதறி ஜெபிக்கிற ஒரு ஜெபம் இருக்கிறது. இப்போ வந்து எத்தனை இடங்களில் சில பேர் வந்து கதறி ஜெபிப்பாங்க, கதறி அழுவாங்க. சில மரித்தவர்கள் வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா சில பேர் கதறி கதறி என்ன செய்வாங்க? அழுகிறத பார்த்துருக்கணும். அப்போ அதே போல் தேவன்கிட்ட நீங்கள் கதறுகிற ஒரு அனுபவத்துக்கு வரணும். இந்த கதறுகிற அனுபவம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய தலையிலேருந்து கால் வரைக்கும் உங்கள் சரீரம் முழுவதும் தேவனை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் தான் கதறுகிற ஒரு ஜெபம். பார்த்துக்கொள்ளுங்க. அந்த கதறி நீங்கள் ஜெபிக்கும் போது, கதறி அவரை நீங்கள் கூப்பிடும்போது, உங்கள் தலையில் ஒரு அரிப்பு ஏற்பட்டாலும் அந்த கையை அது சொரிய போகாது. உங்கள் உடம்புல ஏதாவது ஒரு சிம்டம் வந்தாலும் அந்த சிம்டத்தை அந்த கை தொட போகாது. ஏன்னா உங்கள் ஆவியிலிருந்து, உங்கள் ஆத்மாவிலிருந்து, சரீரத்திலிருந்து முழுவதுமாக கதறி கொண்டு இருக்கிறது. நீங்கள் கதறுவது மாத்திரமில்லாமல் உங்கள் சரீரம் கதறுகிறது, உங்கள் இருதயம் கதறுகிறது. அப்படி கதறும்போது கர்த்தர் சொல்கிறாரு, அவர் அந்த கதறுகள் ஜெபத்தை அவர் என்ன செய்வார்? அவர் கேட்பார். பார்த்துக்கொள்ளுங்க. இங்கே யோபு அந்த ஜெபிக்கிற ஜெபம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா வாசிங்க அந்த வசனத்தை. போஜனத்துக்கு முன்னே பெருமூச்சு உண்டாகிறது, என் கதறுதல் வெள்ளம் போல புரண்டு போகிறது. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. இந்த கதறி ஜெபிக்கிற ஜெபம் நீங்கள் பண்ணியிருக்கீங்களையோ பண்ணலையோ, ஆனால் அந்த கதறி ஜெபிக்கிற ஜெபத்துக்கு உங்கள் இருதயத்தை நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா தடைப்பட்ட காரியங்கள் கைகூடி வரும். எந்த காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களோ அது உங்களை தேடி வரும். இப்போ தகப்பனை இயேசப்பா மை நன்றியோடு துதிக்கிறேன், சோதரிக்கிறேன், என் தேவைகளை இடத்துல ஒப்புவிக்கிறேன், என் காரியம் முழுவதும் நீ பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்கள் ஜெபிக்கிறீங்க, அது ஜெபம். கதறுகிற ஜெபம் என்பது, தேவனே என் மீது இறக்க வைக்க மாட்டீரா, நான் தள்ளாடி தள்ளாடி நடந்து கொண்டு இருக்கிறேன், என் சூழ்நிலை படுமோசமான நிலையில் இருக்கிறது, என் துக்கம் சந்தோஷமாய் மாற வேண்டும், என் மீது இறக்க வைக்க யாரும் இல்லை, நீர் ஒருவரே ராஜா, நீர் ஒருவரே கேடகம், நீர் ஒருவரே பெலன், நீர் ஒருவரே கோட்டை. தகப்பனே என் மீது இறக்க வைத்து என் பிரச்சனைகளை முறியடித்து, ஆண்டவரே என் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு வல்லமையான இடத்துல இருக்கிறது. என் மீது மனம் இறங்க மாட்டீரா, மனம் இறங்கும் ஐயா, மனம் இறங்கும் ஐயா இயேசுவே அப்படி என்று கூப்பாடு போட்டு கத்துகிற ஒரு சூழ்நிலை தான் கதறுகிற ஒரு சூழ்நிலை. அப்போ அந்த கதறி ஜெபிக்கிற ஜெபம் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த கதறுகிற ஜெபத்துக்கு முன்னால் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போஜனத்துக்கு முன்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போஜனம் சாப்பிட்றதுக்கு முன்னால் இந்த ஜெபத்தை நீங்கள் ஏறெடுக்கணும். கதறுகிற ஜெபம், இந்த கதறுகிற ஜெபம் வந்து ஸ்பாட்லேயே உங்களுக்கு விடுதலை கொண்டு வந்துடும், ஸ்பாட்லேயே உங்கள் தேவைகளை சந்திக்கும். ஒரு அலையிலேயே சொல்லுங்கள், அலையிலுயா. எனக்கு தேவையே இல்லை, எல்லா தேவைகள் எனக்கு சந்திக்கப்பட்டிருக்கு அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? நான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தில் இருக்கிறேன், எல்லா தேவைகளும் எனக்கு இருக்குது, போதுமான பணம் இருப்பில் இருக்கிறது, வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு ஆசீர்வாதம் இருக்குன்னு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு தேவை இருக்கிறது. ஒரு பிள்ளையை வளர்த்திங்கன்னா அந்த பிள்ளையை படிக்க வைக்கணும், அந்த பிள்ளை நல்லா படிக்குதா படிக்கலையா அதை பார்க்கணும், அது ஒரு தேவை. பிள்ளையை படித்து முடிச்சுட்டா அது திருமணம் முடித்து கொடுக்கணும், அதுக்கு ஒரு தேவை இருக்கிறது. பிள்ளையை திருமணம் முடித்து கொடுத்துட்டா அது கற்பத்துக்கு நீ உண்டாகணும், அது ஒரு தேவை இருக்கிறது. கற்பத்துக்கு உண்டாயிட்டா சுகப்பிரசவம் உண்டாகணும், அது ஒரு தேவை இருக்கிறது. அப்புறம் அந்த குழந்தையை வளர்க்குறதுக்கு அதுக்குண்டான பலன் வேணும், அதுக்குண்டான இப்படி தேவைகள் மனித வாழ்க்கையில் இருந்து கொண்டே தான் இருக்கும். பார்த்துக்கொள்ளுங்க.
எந்த நேரத்தில் என்ன பிரச்சனை வரும், எந்த நேரத்தில் காய்ச்சல் வருமா, தலைவலி வருமானு தெரியாது. ஏதாவது போராட்டம் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் அந்த போராட்டத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு நாம் தேவன்கிட்ட எப்படி போய் கேட்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கதறுகிற ஜெபம் ஒரு அனுபவம் நம்மளுக்கு தேவை. இப்போ யாக்கோபு முழுதும் என்ன செஞ்சார்? கதறினார். முழுதும் அவர் கதறி ஜெபிச்சார். நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை போக விட மாட்டேன் அப்படின்னார். அப்போ அந்த ஜெபம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவன் இறங்கி அற்புதம் செய்யக்கூடிய தேவன் யாக்கோபோட பேசக்கூடிய ஒரு ஜெபம் பார்த்துக்கொள்ளுங்க. அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு தனிமையாக ஒரு இடத்துக்கு போய் ஜெபிக்கிறாரு. முழுதும் ஜெபிக்கிறாரு. விடிய காலம் விடிஞ்சிருச்சு. அதை தேவன் இறங்கி நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படிங்கிறார். அவருக்கு எதிராக செயல்பட்ட அந்த அண்ணன்கார ஏசா என்ன செஞ்சார்? சமானம் என்ன செஞ்சிட்டாரு? மாறிட்டார். பார்த்துக்கொள்ளுங்க. தேவன் அப்படிப்பட்ட அற்புதங்களை தேவன் செஞ்சார். அப்போ அதே போல் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வதற்கு இந்த கதறுகிற ஜெபம் உங்கள் குடும்பத்துக்குள்ள நீங்கள் தனிப்பட்ட முறையில் பண்ணணும். பார்த்துக்கொள்ளுங்க. அந்த கதறுகிற ஜெபம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, அந்த கதறுகிற ஜெபம் முடித்த உடனே உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் அந்த கதறுகிற ஜெபம் பண்ணும்போது என்ன செய்யக்கூடாதான்? போஜனம் பண்ணக்கூடாது. போஜனம் என்ன செய்யக்கூடாது? பண்ணக்கூடாது. இந்த வசனத்தை வாசிங்க. யோபு 3:24. என் போஜனத்துக்கு முன்னே பெருமூச்சு உண்டாகிறது, என் கதறுதல்கள் வெள்ளம் போல. இங்கே இருங்க, நம்முடைய கதறுதல் எப்படி இருக்குன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு தெளிந்த நீரோட தண்ணி அமைதியாக ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த நீரை யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஆனால் வெள்ளம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையும் அடிச்சுப்பிட்டு வேகமாக கொண்டு வரக்கூடிய ஒரு ஓட்டம் தான் வெள்ளம். பார்த்துக்கொள்ளுங்க. அநேக மரங்கள் குப்பைகள் எல்லாத்தையும் அடிச்சுட்டு வரும். எதிர்த்து நிற்க முடியாது. வெள்ளத்துக்கு முன்னால், பெரு வெள்ளத்துக்கு முன்னால் என்ன செய்ய முடியாது? எதிர்த்து நிற்க முடியாது. தண்ணி எவ்வளோ ஸ்போர்ட்ஸாக வரும். பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய கதறல் பெரு வெள்ளத்துக்கு நிகராக இருக்கிறது. அப்போனா பெரு வெள்ளத்தையும் உங்கள் கதறலையும் ஒன்று சேர்த்து பாருங்கள். அப்போ அது எவ்வளவு பெருவெல்லாம் ஸ்போர்ட்ஸாக அது எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு வேகமாக வருதோ, அதே போல் நம்முடைய ஜெபமும் ஒரு கதறுதல் ஜெபமாக இருக்கணும். ஒரு போராட்டமான ஒரு ஜெபமாக இருக்கணும். அது மாத்திரமல்ல, அந்த ஜெபம் பண்ணுவதுக்கு முன்னால் நம்மக்கிட்ட என்ன இருக்கக்கூடாதுன்னா, உணவு இருக்கக்கூடாது. போஜனம் பண்ணுவதுக்கு முன்னாலே இந்த கதறல் ஜெபத்தை நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் பண்ணணும். பார்த்துக்கொள்ளுங்க. இந்த கதறுகிற ஜெபத்தை நீங்கள் பண்ணும்போது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. கதறணும், கத்தணும், கூப்பாடு போடணும். இந்த ஜெபம் ஒரு அமைதியான ஜெபம் கிடையாது. இந்த ஜெபம் சத்தமிட்டு தேவனை கூப்பிடுகிற ஒரு ஜெபம். அதாவது உங்களுடைய இருதயத்தையும் உங்கள் ஆவியையும் உங்கள் ஆத்மாவையும் உங்கள் சரீரத்தை ஒன்றாக இணைத்து செயல்படக்கூடிய ஒரு ஜெபம் தான் இந்த ஜெபம். பார்த்துக்கொள்ளுங்க. இன்னொரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 22:1. அதாவது இந்த கதறி அப்படின்னு இருக்குல்ல, இந்த கதறி நீங்கள் ஜெபிக்கும் போது அப்போ தேவனுடைய வார்த்தை உங்கள் வாயில் என்ன செய்யணும்? வந்து கொண்டே இருக்கணும். இப்போ கதறி ஜெபிக்கிற ஜெபம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, தகப்பனே உம்மை நன்றி உள்ளத்தோடுமே துதிக்கிறேன் ஐயா, உம்மை சோத்தரிக்கிறேன் ஐயா. இந்த வேளையில் இந்த நேரத்தில் என் பாடுகள், என் பிரச்சனைகள், என் வேதனைகள் அது பயங்கரமாக இருக்கிறது. நான் இருப்பதா, போவதா, நடப்பதா, உட்கார்வதா, எழுந்திருப்பதா என்பது எனக்கு ஒன்று தெரியவில்லை. தகப்பனே, மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறது போல என் ஆத்மா வாஞ்சித்து கதறுகிறது. என் பிரச்சனை பயங்கரமாக இருக்கிறது. இதை என்னால் சமாளிக்க முடியவில்லை. தகப்பனே, இரக்கமுள்ளவரே, இதயத்தின் வாஞ்சியை ஏற்றுக்கொள்கிறவரே, என் இருதயம் உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. என் பிரச்சனை மலை போல இருந்தாலும் அதை பனி போல உருக வைக்கக்கூடிய வல்லமையில் இருக்கிறது. தகப்பனே, இரக்கத்தின் தேவனே, வெற்றியின் தேவனே, விடுதலையின் தேவனே, கரம்பிடித்த தேவனே, எங்களால் ஆண்டவரை ஒன்று செய்ய முடியவில்லை ராஜா. என் கதறலை கண் நோக்கி பாரு. உடைய வார்த்தையை நான் சொல்லுகிறேன். நான் கதறும்போது உடைய வார்த்தையை நான் சொல்லுகிறேன்.
செங்கடலை பிளந்தவரே, யோர்தானை கடக்க பண்ணினவரே, கசப்பான தண்ணீரை மதுரமாக மாற்றினவரே, கடனை அடைக்க எண்ணெயை விட்டு கடன் அடைக்க உதவி செய்தவரே, இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய இரக்கத்துக்காக நான் இடத்துல கெஞ்சுகிறேன், உம்முடைய தயவுக்கு நான் கெஞ்சுகிறேன். என் மீது இரக்க வையோ, என் மீது தயவு வையும் தகப்பனே, என் மீது இரக்க வைத்தரலும் தகப்பனே. அப்பா உம்மிடத்துல கெஞ்சி வருகிறேன் தகப்பனே. என் பாடு பயங்கரமா இருக்கிறது, என் வேதனை பயங்கரமா இருக்கிறது, என்னால தாங்க முடியல தகப்பனே. நீர் ஒருவரே என்னை ஆசீர்வதிக்க முடியும், நீர் ஒருவரே என்னை பலப்படுத்த முடியும். இந்த உலகத்துல யாரையும் நம்பல என் ராஜாதி ராஜாவே, சிலுவையில வெற்றி வாங்கி கொடுத்த என் தேவனே, இன்று எனக்கு உம்முடைய நாமத்தில் வெற்றி வேண்டும், விடுதலை வேண்டும், ஜெயம் வேண்டும். அப்பா நீர் மனம் இறங்க மாட்டீரா? உம்முடைய இரக்கம் என் மேலே இறங்குவதாக. என் பாடு அதிகமா இருக்கிறது தகப்பனே. அப்பா இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய அற்புதம் என்னை தேடி வருவதாக, உம்முடைய அதிசயம் என்னை தேடி வருவதாக, உம்முடைய சுகம் என்னை தேடி வருவதாக, உம்முடைய விடுதலை என்னை தேடி வருவதாக, உம்முடைய ஐஸ்வர்யம் என்னை தேடி வருவதாக. தகப்பனே மலை போல இருக்கிற பிரச்சனைகளை பனி போல உருவ வைக்கிற தெய்வமே, ஆண்டவரே என் பிரச்சனை மலை போல இருந்தாலும் நீர் நினைத்தால் அது இமை பொழுதிலே அது பனி போல உருக வைக்க முடியுமே. என் இருதயம் வாஞ்சித்து கதறுகிறது. நீர் இப்போது மனம் இறங்க வேண்டும், நீர் இப்போது மனம் இறங்க வேண்டும், என் மீது இறக்க வைக்க வேண்டும். என் தகப்பனே, என் ராஜாவே, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகரத்தின் ஆவியை கொடுத்தவரே, எனக்காக அடிக்கப்பட்டவரே, எனக்காக நொறுக்கப்பட்டவரே, எனக்காக ரத்த சிந்தினவரே, என் பாவ கரைகளை களைந்தவரே, தகப்பனே ஆண்டவரே நீர் மனம் இறங்க மாட்டீரா? அப்பா 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 இப்போது என் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். என் ராஜா, என் பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகணும், என் குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகணும், என் பிள்ளைகள் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும், குடும்பத்துக்கு உண்டான தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். தகப்பனே என் பொருளாதார தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். என் கடன் பிரச்சனை ஏராளம் இருக்கிறது, கடனை அடைக்கக்கூடிய வழியை நீங்க உருவாக்கி தாங்க தகப்பனே. என் தேவனே தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைகளை கிறிஸ்து இயேசுக்கள் மகிமைகளை நிறைவாக்கி விட்டீரே. உம்முடைய நிறைவான ஆசீர்வாதங்கள் எனக்கு இப்போது வேணும், எனக்கு இப்போது வேணும். என் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் தகப்பனே. தகப்பனே இறக்க வையும் ஐயா, இரக்கத்தின் சுருவியே இறக்க வையும் ஐயா. அப்பா அப்பாவை நோக்கி நான் கதறுகிறேன் தகப்பனே, உம்மை நோக்கி நான் கதறுகிறேன் தகப்பனே. அப்பா நீர் மனம் இறங்க மாட்டீரா? யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னீரே ராஜா. அப்பா மனம் இறங்குங்க ஆண்டவரே. அப்படி என்று கதறும்போது கர்த்தர் வந்து அந்த ஜெபத்தை கேட்டு மனம் இறங்குவார். அதாவது இந்த ஜெபத்தில் வந்து வாய்ஸு பேச்சு எதுவுமே வந்து அமைதியாக இருக்கக்கூடாது. இதில் வந்து உங்கள் உள்ள ஆழத்திலிருந்து என்ன செய்யணும்? கத்தணும். உங்கள் பிள்ளைக்காக, உங்கள் மகளுக்காக, உங்கள் பேரம்பேத்திகளுக்காக, உங்களுடைய எதிர்காலத்துக்காக உங்கள் இதயத்தை அப்படியே ஊற்றிடணும். இப்படி கதறி ஜெபிக்கும் போது பார்த்துக்கொள்ளுங்க, உங்கள் தலையில் ஒரு அரிப்பு ஏற்பாட்டை கூட கையை சொரியறதுக்கு போகாது. ஏன்னா முழுவதும் அவர்கிட்ட வந்து நீங்கள் அர்ப்பணிச்சிட்டீங்க. அப்படி அர்ப்பணித்து ஜெபிக்கும் போது பார்த்துக்கொள்ளுங்க, தேவன் உடனே இறங்கிடுவார். உங்கள் பிள்ளைக்காக கதறணுங்க. அதாவது ஜெபத்தில் வந்து ஒரு கதறல் இருக்கணும், ஒரு கூப்பாடு இருக்கணும், ஒரு புலம்பல் இருக்கணும். அதை என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கதறி சொல்லும்போது வார்த்தைகளை பேசணும். எப்படி போட்டிருக்கு அந்த வசனத்தில்? சங்கீதம் 22:1 எப்படி போட்டிருக்கு? திருப்பி சொல்லுங்க. நான் கதறி சொல்லும் வார்த்தைகள். எப்படின்னா நீங்கள் சொல்லுகிற வார்த்தைகள் கதறும் போது அந்த வார்த்தைகள் உங்கள் குடும்பத்துக்கு உண்டான தேவைகளை அந்த இடத்துல சொல்லணும். நீங்கள் சும்மா அப்படி கத்துறது பெரிய காரியம் கிடையாது. கதறி 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 உங்கள் தேவைகளை சொல்லணும். கதறி கதறி தேவ நாமத்தை மையப்படுத்தணும். கதறி கதறி தேவனை துதிக்கணும். கதறி கதறி உங்கள் விண்ணப்பத்தை வைக்கணும். அப்படி வைக்கும்போது யாக்கோபு ராமுழுது இப்படி தான் கதறினார், இப்படி தான் கத்துனார். காலையில் அவர் இறங்கிட்டாருங்க. அல்லையா சொல்லுங்க. எங்க ஒரு உங்கள் பிள்ளை வந்து உங்கள்கிட்ட வந்து அழுது 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 எனக்கு அது வேணும் அது வேணும் அது வேணும் அழுது அழுது கேட்டுச்சுன்னா, நீ எவ்வளோ நேரம் அழு, உனக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு எந்த தாயாரும் சொல்லுவீங்களா? எந்த தாயாரும் சொல்லுவீங்களா? உங்கள் பிள்ளை ஒரு பொருளை கேட்டு வாங்கி கொடு வாங்கி கொடுன்னு அழுகுது, நீங்கள் என்ன செய்வீங்க? எப்படினாலும் என்ன செய்வீங்க? அந்த பொருளை நீங்கள் என்ன செய்வீங்க? வாங்கி கொடுத்துருவீங்க, அழுக விட மாட்டீங்க. அப்போ பாவத்தில் பிறந்து பாவத்தில் வளர்ந்த நம்ம தான் பிள்ளையை அழுகும்போதே நம்ம கேட்குறத வாங்கி கொடுக்குறோமே. அப்போ பரிசுத்தமான அந்த ராஜாதி ராஜா, ஸ்திரீயானவள் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொன்னவர் அவர் மறப்பாராங்க? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள்.
ஒரு விண்ணப்பத்துக்கு ஒரு வருஷம் பதில் கிடைக்காம காத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு விண்ணப்பத்துக்கு பல வருடங்களாக காத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி காத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரெட்டிப்பான நன்மை தெரிவி இன்றைக்கே தெரியும் அப்படிங்கிறார். உங்கள் குடும்பத்துக்கு உண்டான தேவைகள் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். உங்கள் பிள்ளைகளுக்கு உண்டான தேவைகள் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். உங்கள் தொழிலுக்கு உண்டான தேவைகள் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். உங்கள் பொருளாதாரத்தில் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த பொருளாதாரத்தை சந்திக்கிறதுக்கு தேவன் பெரியவராக இருக்கிறாரு. அப்படி என்றால் நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்னமே அவர் யார் என்பதை அறிந்திருக்கணும். அவர் எப்படிப்பட்டவர் தெரிஞ்சிருக்க. அதுதான் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, மான்கள் நீரோடைய வாஞ்சியது கதறு போல என் ஆத்துமா என்ன செய்யுது கதறுது. போத அவர் யார் என்பதை கதறுங்க. முத அவர் எப்படிப்பட்டவர் என்பதை கதறுங்க. அவர் யார் என்பதை கதறி தெரிஞ்சுக்கங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்குனவர், சர்வ வல்லவர், வார்த்தையில் உண்டாக்குனவர், எப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சிருக்கிறார் என்பதை கதறி தெரிஞ்சுக்கிட்டு அவரை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் நீ எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கதறி ஜெபிக்கும் போது வார்த்தை என்ன செய்யணும் பேசணும் பார்த்துக்கணும். வார்த்தையை பேசுங்க. இப்போ செங்கலை பழுது அற்புதம் செஞ்சீங்களே, எனக்கு நீங்கள் அற்புதம் செய்யுங்க. யோர்தானை கடக்க பண்ணி அற்புதம் பண்ணீங்களே, எனக்கு அற்புதம் பண்ணுங்க. கசப்பான தண்ணீரை மதுரமாக மாற்றி எனக்கு அற்புதம் பண்ணீங்களே, எனக்கு அற்புதம் பண்ணுங்க. 2 மீனையும் பெருக பண்ணி அற்புதம் பண்ணீங்களே, எனக்கு அற்புதம் பண்ணுங்க. மீன் வாயில் பணத்தை வர வச்சு அற்புதம் பண்ணுங்களே, எனக்கு அற்புதம் பண்ணுங்க. பரிதிமை பெரிய குருடனுக்கு அற்புதம் பண்ணீங்களே, எனக்கு நீங்கள் அற்புதம் பண்ணுங்க. 4 நாள் இருந்தகின்ற லாசரு உயிரோடு எழுப்பி அற்புதம் பண்ணுங்களே, எனக்கு அற்புதம் பண்ணுங்க. காணவர் கல்யாணத்தில் பச்சை தண்ணியை ரசமாக மாற்றி அற்புதம் பண்ணுங்களே, எனக்கு நீங்கள் அற்புதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது ஜெபம் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இந்த ஜெபத்தை கதறுகிற ஜெபமாய் மாற்றணும். இந்த ஜெபத்தை என்ன செய்யணும் கதை. அப்போ இப்போ உங்கள் பிள்ளை என்ன கேட்குது, எம்மா எனக்கு ஒரு பலூன் வாங்கி தாங்கம்மா, எம்மா எனக்கு ஒரு சாக்லேட் வாங்கி தாங்கம்மா, எனக்கு ஒரு ஸ்வீட்டு வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு கேட்குது. போ அதில் வாங்கி தர மாட்டேன். இப்போ நான் காலையில் ஒன்று வாங்கி கொடுத்தேன், காலையில் ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தேன், இப்போ திருப்பி இன்னொரு சாக்லேட் எடுக்கிற, போ தரமாட்டேன் அப்போ நான் சொல்லிடுறேன், அம்மா எனக்கு இன்னொரு சாக்லேட் வேணுமா, அம்மா எனக்கு இன்னொரு பலூன் வேணுமா, அம்மா எனக்கு சாக்லேட் இன்னும் கத்தாத இரு வாங்கி தரேன் சொல்லுவீங்களா சொல்ல மாட்டேங்க? சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? அது கதறும்போது கத்தாத அழாத தரேன், காசு கொடுங்க, இன்னொன்று வாங்கி கொடுத்துருங்க, அழுது தொலைக்கிறாவ அப்படின்னு என்ன செஞ்சிருவீங்க? வாங்கி கொடுத்துருவீங்க. இந்த பிள்ளை அழுகும்போது அம்மா எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்குமா, அம்மா எனக்கு பலூன் வாங்கி கொடுக்குமா அப்படிங்குது. அதெல்லாம் முடியாது, போ அப்படின்னு அழகாக சொல்லிவிடுறீங்க. அதே பிள்ளை அம்மா எனக்கு சாக்லேட் வாங்கினாதான் நான் வருவேன், இல்லை நான் வர மாட்டேன், நான் இங்கேயோ இருப்பேன் போங்க அப்படிங்குது. ஐயோ இருடா வாங்கி தந்துடுறேன்டா ராசா அப்படின்னு என்ன செஞ்சிருவீங்க? வாங்கி கொடுத்துருவீங்க. நான் என்ன சொல்கிறேன், இதே நீங்கள் அப்பாட்ட பயன்படுத்துங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தகப்பனே என் வீட்டுக்காரர் வாரம் 400 ரூபா கொண்டு வர்றாரு ஆண்டவரே, இந்த 400 வச்சு நான் சிலிண்டர் எடுக்கவா, இந்த 400 வச்சு நான் சோறாக்குவா, இந்த 400 வச்சு எப்படி நான் குடும்பம் நடத்த ஆண்டவரே, என்னால முடியல ஆண்டவரே, அந்த மனுஷன் சம்பாதிக்கிறதுக்கு பலன் இல்லாம இருக்கு ஆண்டவரே, 400 வச்சு எப்படி நான் குடும்பம் நடத்த ஆண்டவரே, இந்த 400 ரூபாய நீங்க 4000 வார்த்தை முடியுது தகப்பட ஆண்டவரே, 5:32 மணியை பெருக பண்ணின என் தேவனே, என் குடும்பத்தில் ஒரு பெருக்கத்தை தாங்குவா அப்படின்னு கதறிட்டீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. உங்கள் வீட்டுக்காரர் 400 ரூபா கொடுத்தாருன்னா உங்கள் வீட்டுக்காரர் வருமானத்தை 4000 மாற்றிடுவார். அப்பாவுக்கு ஒரு கையை தட்டி அப்பாவுக்கு மேம்பி செலுத்து. இதுக்கு பேர் என்னது? இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் பிள்ளை வயிற்று வலியில் துடிக்குது, உங்கள் பிள்ளை என்ன செய்யுது, வயிற்று வலி துடிக்குது, அம்மா வயிற்று வலிக்கும் துடிக்குது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எந்திரி அப்படின்னு தூக்கிட்டு போவீங்க. அந்த பலவீனம் மாறுறதுக்கு நீங்கள் அப்பாட்ட கதறன்னு பார்த்து, அந்த பலவீனம் மாறுறதுக்கு கதறன்னு பார்த்து 4 நாள் இடத்துல லாஸ்ட் உயிரோடு எழுப்புனீங்களே, என் பிள்ளைக்கு சுகத்தை தாங்க. செவிட்டு ஊமையை பேச வச்சு அற்புதம் பண்ணீங்களே, என் பிள்ளைக்கு சுகத்தை தாங்க. அது ஒரு ஜெபந்தான், இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் இதே ஜெபத்தை கதறுகிற ஜெபமாய், கத்துகிற ஜெபமாய், கூப்பாடு போடுகிற ஜெபமாய் நீங்கள் மாற்றுங்க. இது ஒரு பார்ட்டு ஜெபத்தில், இது ஒரு பார்ட்டு. புரியுது உங்களுக்கு? நீங்கள் இப்படி கேட்கும்போது அந்த கதறலின் சத்தத்தை அவர் கேட்பார். தகப்படே கற்பத்தில் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆண்டவரே, சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்களே, பிள்ளைகளில்
கன்னிகை சமானத்தை பார்ப்பாய்ன்னு சொன்னீங்களே, எனக்கு ஒரு கற்பத்தின கனி தர மாட்டீங்களா அப்பா? கற்பப்பைய புதிய கற்பப்பைய அவங்களால மாற்ற முடியுமே அப்படின்னு அந்த கதறிட்டின்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அப்பா அப்படியே இறங்கிடுவார். அப்பா அப்படியே இறங்கிடுவார். இறங்கி வந்து உங்கள் ஜெபத்தை கேட்பார். ஆனால் நீங்கள் ஒரு நல்ல ஒரு மட்டன் பிரியாணி சாப்பிட்டு போட்டு நான் கதறி ஜெபிக்க போகிறேன் போனீங்கன்னா தூங்கிடுவீங்க. அதுக்கு தான் யோபு சொல்கிறாரு, போஜனத்துக்கு முன்பே அப்படிங்கிறார். என்ன சொல்கிறாரு? போஜனத்துக்கு முன்பே. உங்கள் ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்கணுமா? போஜனத்துக்கு முன்பே கதறி ஜெபிக்கிற ஜெபமாக இருக்கும். பார்த்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 32:3 வாசிங்க. நான் அடக்கி வைத்த மட்டும் என் எலும்புகள் என்ன செய்கிறது? உலர்ந்து போயிடுச்சு. சரிங்களா? அதாவது கதறனாலே எலும்பு உலர்ந்து போயிடுச்சு. இப்போ வந்து ஒரு பிரச்சனை உங்களுக்கு அதிகமாச்சுன்னா, ஒரு பிரச்சனை அதிகமாகிடுச்சுன்னா, இப்போ வந்து ஒன்றும் கிடையாது, ஒரு பொருளாதார தடை இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க, அல்லது ஒரு போராட்டம் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த போராட்டத்தை நினச்சி 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 நீங்கள் வந்து போராடி ஜெபிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சரீரத்தில் ஒரு வித விளைவுன்னு உங்களை தாக்கும். பார்த்துக்கொள்ளுங்க. சரிங்களா? அது வந்து ஒன்று உங்களை அடிவயிறு வலிக்கும், இல்லைன்னா ஒரு இழப்பு மாதிரி ஒன்று வரும், இல்லைன்னா முதுகு வலிக்கும். இப்படி கதறி ஜெபிக்கும் போது, அப்போ அந்த ஜெபிக்கும் போது அந்த 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 பலவீனத்தை என்ன செய்யணும்? எலும்பு தேஞ்சு போச்சுன்னு ஒரு சொல்கிறார். அப்போ உங்களுக்கு உண்டான அந்த பலவீனத்தை என்ன செய்யணும்? நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே நான் ஜெபிச்சு நான் இழைத்து போயிட்டேன், ஜெபிச்சு என் ஆத்துமாவை தொய்ந்து போயிடுச்சு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை திருப்பி சொல்லுங்க பார்ப்போம். நான் அடக்கி வைத்த மட்டும் என் கதறலினாலே என் எலும்புகள் என்ன செஞ்சிருச்சு? உலர்ந்து போயிருச்சு. தகப்பனே, நான் உங்கள் இடத்துல கதறி ஜெபிச்சு என்ன நான் சோர்ந்து போயிட்டேன், என் இருதயம் இழைச்சி போச்சு, ஜெபாவி என்னை விட்டு போயிருச்சு, ஜெபிக்க நினைக்கிற முடியல, நான் என்ன செய்யட்டும் ஆண்டவரே அப்படிங்கிற அந்த காரியத்தை, அந்த சம்பவத்தை அப்படியே தேவனுடைய என்ன செய்ய நீங்கள் ஒப்புவிக்கணும். பார்த்துக்கொள்ளுங்க. அதாவது இருதயம் வந்து உங்களுக்கு, அதாவது இன்னொரு வசனத்தை வாசிங்க, சங்கீதம் 38:8. நெருக்கத்தை என்ன செய்யணும் சொல்லணும். சொல்லிவிட்டு இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், நைட்டு தூக்கம் வராது, அந்த இருதயத்தில் கொந்தளிச்சுக்கிட்டே இருக்கும். பார்த்துக்கணும். ஒரு பிரச்சனை வந்து தாக்கிச்சுன்னா அந்த இருதயம் கொந்தளிச்சு கதறிக்கிட்டு இருப்பீங்க. அப்போ நீங்கள் அந்த கொந்தளிப்பு, அந்த அந்த காரியத்தை நீங்கள் என்ன செய்யணும்? என் இருதயம் கொந்தளித்து கதறி கொண்டு இருக்கிறது இந்த காரியத்தை நிமித்தமாக, இந்த பிரச்சனை நிமித்தமாக, இந்த பொருளாதார நிமித்தமாக, இந்த நிந்தை நிமித்தமாக, இந்த அவமானத்தை நிமித்தம் என் இருதயம் கொந்தளிக்குது ஆண்டவரே, இதுக்கு நீங்கள் மாற்று வழி தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை அப்படி நீங்கள் சொல்லும்போது, இன்னொரு வசனத்தை வாசம், எரேமியா 4:19, என் குடல்கள் என் உள்ள என்ன செய்யுது? இங்கே இப்போ வந்துங்க என்ன செய்யுதுன்னா, உங்களுடைய காரியம் அவலத்தை நீங்கள் ஒப்பிக்கணும் ஏசப்பாட்ட. எப்படி தெரியுமா? ஆண்டவரே, இந்த பிரச்சனை நிமித்தமாக நான் காலையில் சாப்பாடு ஆக்கலாம் ஆண்டவரே, அடுப்படி பக்கம் போகலாம் ஆண்டவரே, இதனால நான் பசியில் வாடிக்கொண்டு இருக்கிறேன், என்னால் சாப்பிட முடியல, என் குடல் என்ன செய்யுது? காஞ்சி போய் கிடக்கு, இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறேன், உண்மை நோக்கி நான் கதறி கெஞ்சுகிறேன், என்னால் எந்திரிக்க முடியல, படுத்து படுக்க இருந்து கொண்டு இருக்கிறேன். இப்போ நீங்கள் ஒருத்தவங்க வீட்டுக்கு வர்றாங்க, எனக்கா படுத்தே இருக்கீங்க, காலையில் சோறாக்கலை, காலையில் ஒன்றுமே வைக்கலை, தலை வலிக்குது, எந்திரிக்க முடியல, என்ன செய்யனே தெரியல அப்போ நீங்கள் சொல்கிறீங்க தெரியுமா? இதை அப்படியே தேவன்ட்ட சொல்லிடுங்க. இதை அப்படியே தேவன்ட்ட கதறி நீங்கள் சொல்லிடுங்க. அப்படி சொல்லும்போது, அப்படி புலம்பி நீங்கள் கதறி நீங்கள் சொல்லும்போது, கர்த்தரை வந்து அவர் வந்து ரொம்ப இரக்கம் உள்ளவருங்க. அவர் அந்த இமை பொழுதில் என்ன செய்வார்? இறங்கி வருவார். பார்த்துக்கொள்ளுங்க. நான் என்ன சொல்கிறேன், பிட்டு பிட்டா, துண்டு துண்டா, தனித்தனியாக உங்கள் உள்ளத்தில் இருக்கிறத எதை கொட்டணுமோ அவ்வளோத்தையும் நீங்கள் கதறி அவர்கிட்ட என்ன செய்யுங்க? கொட்டிடுங்க. அப்படி கொட்டும்போது கர்த்தர் வந்து அவர் வந்து என்ன சொல்வார் தெரியுமா? வாசிங்க 2 நாளாகமம் 7:1-2. ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி, அல்லேலூயா, கர்த்தருடைய மகிமை என்ன செஞ்சிருச்சு? ஆலயத்தை, கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதனால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு என்ன செய்ய முடியல?
பிரவேசிக்க முடியல. அப்ப இங்க வசனம் என்ன சொல்லுது? சாலமோன் ஜெபம் பண்ணி முடித்த உடனே தேவனுடைய மகிமை அந்த இடத்துல இறங்குச்சு. அப்ப இன்னைக்கு நாம் ஜெபம் பண்ணி முடித்த உடனே தேவனுடைய மகிமை நம்ம மத்தியில இறங்கணும். ஜெபம் பண்ணி முடித்த உடனே தேவனுடைய அற்புதம் நம்ம மத்தியில இறங்கணும். ஜெபம் பண்ணி முடித்த உடனே தேவனுடைய சுகம் நம்ம மத்தியில இறங்கணும். ஜெபம் பண்ணி முடித்த உடனே தேவனுடைய விடுதலை நம்ம மத்தியில இறங்கணும். ஜெபம் பண்ணி முடித்த உடனே நம்முடைய உள்ளத்திலே ஒரு தேவ சமாதானம் கலந்து வரணும். ஜெபம் பண்ணி முடித்த உடனே நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரணும். ஜெபம் பண்ணி முடித்த உடனே அந்த இடத்திலேயே கர்த்தருடைய மகிமை நம்ம மேல உலாவுவதை பார்க்க முடியாத ஒரு வல்லமையான ஒரு ஜெபம். அது கதறுகிற ஜெபம், கதறி ஜெபிக்கிற ஜெபம். அப்பனா நீங்க ஜெபம் பண்ணி முடித்த உடனே தேவனுடைய பிரசன்னம் உங்க மேல இறங்குதா, அதை உணர்கிற ஒரு அனுபவம் எப்ப வருதோ அப்பதான் அந்த கதறுகிற ஜெபத்துக்கு அது பதில் கிடைக்கும். எத்தனையோ நீங்கள் ஜெபம் பண்ணிருக்கலாம், ஆனா ஒரு நைட்டை எடுத்துக்கொள்ளுங்க, இந்த கதறுகிற ஜெபத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ஜெபத்தை பண்ணும்போது தேவன் நீங்க இருக்கிற அறையில, நீங்க இருக்கிற ரூம்ல அவர் இறங்கி வருவாரு. இறங்கி வந்தாருன்னா வீட்டுக்குள்ள யாரும் நிற்க முடியாத அளவுக்கு ஒரு ஆட்டம், ஒரு தள்ளாட்டம் வரும். அந்த தள்ளாட்டத்துல உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள் அதை தெரிச்சு ஓடும். எந்த போராட்டம் உங்க குடும்பத்தில் இருக்க முடியாது, எந்த பிளவின உங்க குடும்பத்தில் இருக்க முடியாது, எந்த பிரிவின ஆவி உங்க குடும்பத்தில் இருக்க முடியாது, எந்த பகைக்கிற ஆவி உங்க குடும்பத்தில் இருக்க முடியாது, எந்த தருத்தின் ஆவியோ உங்க குடும்பத்தில் இருக்க முடியாது. கர்த்தருடைய மகிமை சகல பரிபூரணத்தையும் உங்க குடும்பத்துக்குள்ள கொண்டு வந்து இறக்கிறோம். அதுதான் கதறுகிற ஒரு ஜெபம். தாவீது கதறி ஜெபிச்சிருக்கிறார், யோபு கதறி ஜெபிச்சிருக்கிறார், யாக்கோபு கதறி ஜெபிச்சிருக்கிறார். உடனே அற்புதங்கள். இன்னைக்கு இந்த கதறி ஜெபிக்கிற ஜெபத்துல கர்த்தர் சொல்றாரு, சாலமோன் ஜெபம் பண்ணி முடித்த உடனே அவர் ஜெபிச்ச இடத்துல, அவர் எந்த இடத்துல ஜெபிச்சாரு? ஆலயத்தில் ஜெபிச்சாரு. அந்த ஆலயம் முழுவதும் அது தேவ மகிமையால் அது நிரம்பினது. ஆசாரியர்கள் நிற்க முடியல. அப்படிப்பட்ட வல்லமை, அதே வல்லமை உங்க வீட்டுக்குள்ள, உங்க குடும்பத்துக்குள்ள, நீங்க ஜெபிக்கிற அறையில அது இறங்கணுமா? அந்த ஜெப வல்லமை அது கதறுகிற ஜெபம். ஒண்ணும் இல்லைங்க, இந்த வல்லமை இறங்கணும். திருப்பி வாசி 2 வாசி. தேவ ஊழியர்கள் ஆலயத்துக்கு விற்க முடியல, அந்த அளவுக்கு வல்லமை இறங்குச்சு. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, சாலமன் ஜெபம் பண்ணி முடித்த உடனே போட்டிருக்கா போடலையா? அல்லேலூயா எல்லாம் சொல்லுங்க. என்ன பாருங்க, நான் ஜெபம் பண்ணி முடித்த உடனே தேவனுடைய வல்லமை என் மேலே இறங்கினது. என் வீட்டு ரூமுக்குள்ள தேவ மகிமை இறங்கினது. நான் நிற்க கூடாம என் சட்டி பானையெல்லாம் ஆடிச்சு. சட்டி பானை ஆனாலும் சட்டி பானை ஒன்று வராது, டப்பன்னு சத்தம் கேட்கும். உங்கள் பெட்டி பீரோலாம் டப்புன்னு கேட்கும். என்னென்னு கேட்டால் பூமி அரிசி உண்ட மாதிரி சத்தம் கேட்கும். ஒரு சேதமும் வராது. கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே அந்த வீட்டுக்குள்ளே என்ன செஞ்சுட்டு இறங்க. இப்படி இறங்குச்சுன்னா எந்த பிசாசம் உள்ளே இருக்குமாயா? இருக்குமா? சண்டைக்கடை பிசாசு இருக்குமா? பயக்கிற பிசாசு இருக்குமா? எதுவுமே இருக்காது. அப்போ இந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா? ஜெபிச்சு முடிச்ச உடனே என்னாச்சு? சாலமோன் எல்லாம் சொல்லுங்க. இப்ப நான் வாசிக்கிறேன். ஜீவாவாகிய நான் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது, எங்க எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். ஐயா உங்க பேரு சொல்லுங்கயா. இப்ப நான் சொல்றேன், ஜீவாவாகிய நான் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது, நீங்க உங்க பேரை போட்டு சொல்லுங்க பாப்போம். அக்கினி வானத்திலிருந்து இறங்கி என் வீட்டை முழுவதும் நிரப்பியது. என் வீட்டுக்குள்ள நிற்க முடியாம அந்த இடமெல்லாம் அசைந்தது. என் வீட்டுக்குள்ள இருந்த தரத்தின் ஆவி ஓடினது. என் வீட்டுக்குள்ள இருந்த சண்டைக்கார ஆவி ஓடினது.
என் வீட்டுக்குள்ள இருந்த முறுமுறுப்பு ஆவி ஓடினது. தேவ மகிமை ஐஸ்வர்யம் என் வீட்டுக்குள்ள கடந்து வந்தது. அல்லேலூயா. ரைட், ஓகே. இப்போ இந்த ஜெபம் முடிச்ச உடனே வல்லமை இறங்குச்சு. அவர் எந்த காரியத்தை சொல்லி இந்த வல்லமை இறக்குனாருன்னா 2 நாளாகம 6:42 அதுக்கு முன்னாடி போயிருக்கு. 2 நாளாகம 6:42 தேவனாய கர்த்தாவே இப்போ நல்லா கவனிங்க. இந்த வசனத்துக்கு அடுத்த பல தான் அந்த வசனம். எந்த வசனம்? எந்த வசனம்? சாலமன் ஜெபித்து முடித்த, அதாவது சாலமன் ஜெபமணி முடிக்கிற போது, அப்ப அவர் ஜெபமணி முடிக்கிற போது எந்த காரியத்தை பேசினாரு, எந்த வசனத்தை பேசினாரு? திருப்பி வாசிங்க. இப்ப சொல்லுங்க. தேவனாகிய கர்த்தாவே நீர் அபிஷேகம் பண்ணின பிள்ளை நானு ரட்சிக்கப்பட்ட பிள்ளை நான் ஆவியில பிறந்திருக்கிறேன், நான் அபிஷேகப்பட்டிருக்கிறேன், ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டிருக்கிறேன். ஹலோ, கேட்குறீங்களா கேட்கலையா? ஐயா நீங்கள் தேவ வல்லம் உங்கள் மேலே இறங்கணுமா வேணாமா? அப்போ அந்த சாலமன் என்ன சொன்னார் அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா, என்ன சொன்னார்னா, தேவனாய கர்த்தாவே நீர் அபிஷேகம் பண்ணின முகத்தை பொறுக்கணியாமல், அதாவது எப்படின்னா நீங்கள் ரட்சிப்பு கொடுத்துட்டீங்க, நீங்கள் என்ன அபிஷேகம் பண்ணிட்டீங்க, அபிஷேகம் பண்ணிட்டா நீங்கள் என்ன சொல்ல மாட்டீங்க, தள்ளவே மாட்டீங்க, நீங்கள் புறக்கணிக்க மாட்டீங்க. எல்லாம் சொல்லுங்க. தேவனே நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், அதனால என்னை தள்ள மாட்டீங்க, அதனால என்னை ஒதுக்க மாட்டீங்க, அதனால என்னை புறக்கணிக்க மாட்டீங்க, நான் கேட்டா கொடுப்பீங்க. எல்லாம் சொல்லுங்க. தேவனே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், அதனால என் ஜெபத்தை தள்ள மாட்டீங்க, என் விண்ணப்பத்துக்கு பதில் தருவீங்க, என்னை ஒதுக்க மாட்டீங்க, நான் உங்க பிள்ளை, நான் அழிஞ்சு போற வித்துல பிறக்கல, அழிய வித்த ஜீவ வசனத்தில் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். இப்போ நீங்கள் உங்கள் தேவைகளை மட்டும்தான் சொல்லி சொல்லி ஜெபிப்பீங்க, சரியா? இப்போ என்ன செய்யணும்? இந்த சாலமன் சொன்னது நீங்கள் சொன்னால் போதும். சாலமன் என்ன சொன்னார்? அவர் என்ன சொன்னார்? தாவீதுக்கு நீங்கள் கொடுத்தீங்களே, ஆபிரகாம் நீங்கள் கொடுத்தீங்களே, யாக்கோப்பு நீங்கள் கொடுத்தீங்களே, அதேபோல் எனக்கு கொடுக்க நீங்கள் வல்லவராக இருக்கீங்களே. ஹலோ, புரியுது? எல்லாம் சொல்லுங்க. தாவீதுக்கு கொடுத்தீங்களே, ஆபிரகாமுக்கு கொடுத்தீங்களே, யாக்கோப்பு கொடுத்தீங்களே, கலாத்தியர் 3:27 கலாத்தியர் 3:27 ஆபிரகாம் வாக்குத்தத்தங்கள் எனக்குரியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அதனால இந்த வாக்குத்தத்தங்களை எடுத்துக்கொள்கிறேன், என்னை ஆசீர்வதியும், என் தேவைகளை சந்தியும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த வசனம் நான் தியானிக்கும் போது ரொம்ப எஃபெக்டாக இருந்துச்சு எனக்கு, சரிங்களா? தேவனாய் கர்த்தாவே நீர் அபிஷேகம் பண்ணினவனை முகத்தை புறக்கணியாமல் உங்களுடைய தாசனாய தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கிருபையை நினைத்தரல. இப்போ நீங்கள் என்ன சொல்லணும் தகப்பனே? ஆண்டவரே ஒரு பண பிரச்சனை இருக்குது, ஒரு பண பிரச்சனை இருக்குது தகப்பனே, எனக்கு பண பிரச்சனை இருக்குது, பொருளாதார தேவைகளாக இருக்குது தகப்பனே. சாலமன் அவர் ஐஸ்வர்யம் தாங்கலை, ஆபிரகாம் ஐஸ்வர்யம் தாங்கலை. சாலமனுக்கு தாவீது நிறைய நகைகளை பொண்ணை சேர்த்து வச்சார், அவருக்கெல்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்களே, அவருக்கெல்லாம் சரியாக செஞ்சீங்களே, யோபுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கொடுத்தீங்களே தகப்பனே. அவங்களுக்கு செஞ்சது போல் என்னையும் நினைத்து என்னையும் ஆசீர்வதித்து என்னை பெருக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை விரிவாக்கம் பண்ணி கேட்கலாம். எப்படி போட்டிருக்குன்னா, தாசனாய தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கிருபையை நினைத்தரலும். அவருக்கு செஞ்சீங்களே, அவருக்கு கொடுத்தீங்களே, எனக்கு நீங்கள் தாங்க. அல்லேலூயா. அப்படி கேட்கும்போது கண்டிப்பாக கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். எல்லாம் அப்படியே எந்திரிச்சு நிற்போம். சோத்ர ஆண்டவரே தூரபாலா தூணமா துஷந்தனமா தூரபாலா கரலரபா ரக்லோ க்ரோத்தோட்டி நீமா தூரபாலா தூணமா தூரபா தூரபாலா கரலரபா. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி ஆவியானவரே. அப்பா ஆமை துதிக்கிறேன், அப்பா ஆமை துதிக்கிறேன். கதறிடும் உன்னை பார்க்கின்றார், கண்ணீரை துடைக்க வருகின்றார். கதறிடும் உன்னை பார்க்கின்றார், கண்ணீரை
கண்ணீரை துடைக்க வருகின்றார். உதவிடும் கரத்தை நீட்டுகிறார், உதவிடும் கரத்தை நீட்டுகிறார். உன் உள்ளத்தில் வாழ துடிக்கின்றார், உன் உள்ளத்தில் வாழ துடிக்கின்றார். என் இயேசு உன்னை தேடுகிறார். இடமுண்ட மகனே என் உள்ளத்தில், என் இயேசு உன்னை தேடுகிறார். இடமுண்ட மகனே என் உள்ளத்தில். சிலுவை மரணம் உனக்காக சிந்திய திரு இரத்தம் உனக்காக, சிலுவை மரணம் உனக்காக சிந்திய திரு இரத்தம் உனக்காக. உன் பாவம் சுமந்து தீர்த்தாரே, உன் பாவம் சுமந்து தீர்த்தாரே. தன்னுயிர் தந்து மீட்டாரே, தன்னுயிர் தந்து மீட்டாரே. என் இயேசு உன்னை தேடுகிறார். இடமுண்ட மகனே என் உள்ளத்தில், என் இயேசு உன்னை தேடுகிறார். இடமுண்ட மகனே உன் உள்ளத்தில். அவர் சொல்றார், கதறிடும் உன்னை நான் பார்க்கிறேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை நீங்கள் சமாளிக்கணுமா? அதுக்கு ஒரு வழி என்னென்னா, கதறி ஜெபிக்கிற ஜெபம். அந்த கதறி ஜெபிக்கிற ஜெபம் முடிஞ்ச உடனே அவர் உன் வீட்டுக்குள்ளே, உன் அறைக்குள்ளே இறங்கி வந்துடுவார். இறங்கி வந்து உன்னை மகிமையால் மூடிடுவார். உன் பக்கத்திலேயே யாரும் வர முடியாது. அந்தளவுக்கு அவர் சக்கின மகிமை மூடும். இந்த நாளிலே தாவீது கதறினார், யாக்கோபு கதறினார், யோபு கதறினார், ஆபிரகாம் கதறினார். அவர்கள் கதறி ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக்கொண்டார்கள். அதே போல எத்தனையோ பல வகை ஜெபம் இருந்தாலும் இந்த கதறி ஜெபிக்கிற ஜெபத்தில் உடனே விடுதலை இருக்கிறது. அதனால் ஒரு நேரத்தை ஒதுக்கி சாப்பிடாமல், வேதம் சொல்லுகிறது போஜனம் பண்ணாமல் நீ கதற வேண்டும் என்று. நீ இந்த கதறி ஜெபிக்கிற ஜெபத்துக்கு போஜனம் பண்ணக்கூடாது. நீ கதறி ஜெபிச்சு முடிச்சுட்டு போஜனம் பண்ணு. நீ போஜனம் பண்ணாமல் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கும் போது தேவனுடைய பிரசன்னம் அந்த வீட்டுக்குள்ளே இறங்குவதை நீ உணர்வாய் என்று அவர் சொல்கிறார். தகப்பனே, இந்த நாளிலே உங்களுடைய பிள்ளைகள் எத்தனையோ காரியத்துக்காக ஏங்கி தவித்து கொண்டு இருக்காங்க. இந்த நாளிலே இந்த கதறி ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் தாருங்க. எவ்வளோ தேவைகளோடு உங்களுடைய பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க. உங்களுடைய கிருபை ஒவ்வொரு மேலே இறங்கட்டும், உங்களுடைய வல்லமை ஒவ்வொரு மேலே இறங்கட்டும், உங்களுடைய பெலன் ஒவ்வொரு மேலே இறங்கட்டும், உங்களுடைய அற்புதம் ஒவ்வொரு மேலே இறங்கட்டும். எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களையும் இயேசுவே உங்களுடைய நாமத்தில் கைவிடி வரட்டும் ஐயா. இரத்தத்தின் வல்லமை கூட இருப்பதாக ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.